கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக மக்கள் ஒரு மனிதன் விழுவதைத்தான் பார்க்கிறார்கள். அவன் விழுந்து விட்டான், அவன் மறுபடியும் விழுந்து விட்டான், அவன் திரும்பவும் விழுந்து விட்டான் என்று அந்த விழுவதைத்தான் அவர்கள் முக்கியமான நினைவாக வைக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் விழுந்தான் என்பதை மட்டுமல்ல, அவன் மறுபடியும் எழுந்தானா என்பதை பார்க்க வேண்டும். எத்தனை முறை விழுந்தான் என்பதல்ல, அவன் எத்தனை முறை எழுந்தான் என்பது. தாவீதினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வீழ்ச்சிகள் இருந்தது. எத்தனையோ முறை அவன் உயரத்திலிருந்து கீழே விழுந்தது போன்ற நிலைமைகளுக்குள்ளே தள்ளப்பட்டான். வாழ்க்கையில் இனி எதுவும் அடைவதற்கு இல்லை, இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற எத்தனையோ நிலைகளை கண்டான். ஆனால் அந்த வீழ்ச்சிகள் அல்ல, ஆனால் மறுபடியும் அவன் எழுந்து வந்தான். மீகா சொல்லுகிற பொழுது, என் சத்துருவே, நான் விழுந்து விட்டேன் என்று நினைத்து நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் மறுபடி எழும்புவேன். ஆக வாழ்க்கையில் சில நேரங்களில் மற்றவர்களுடைய வீழ்ச்சிகளையும் நாம் கவனிக்கிறோம், ஆனால் எழுந்து வருகிறதை உற்று கவனிக்க மறுக்கிறோம். யாரோ ஒரு எழுந்து வந்தால் அதை நாம் குறிக்க தவறுகிறோம், ஆனால் விழுந்து விட்டால் அதை குறித்து மிக விசேஷமாக எண்ணுகிறோம். இந்த மனோபாவம் இருக்கிறபடினாலே பல நேரங்களிலே நாம் விழுந்தால் எழும்ப இயலாதவர்களாக போய்விடுகிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் விழுவதையே கவனிக்கணும். விழுந்தோமா? வாழ்க்கையில் விழுவதெல்லாம் இயற்கை தான், சகஜம்தான். எல்லோரும் நின்ற இடத்தில் நின்று கொண்டே இருப்பார்கள். ஒருவருக்கு வீழ்ச்சி வராப்படி சொல்ல முடியாது. விழுவது பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை, ஆனால் விழுந்து மறுபடியும் எழுந்து வராமல் போகிறோமா அதை கவனிக்க வேண்டும். எத்தனை முறை விழுந்தோம் என்பதல்ல, திரும்ப திரும்ப எத்தனை முறை எழுந்தோம். இந்த எழுவதில் தான் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. எலியா சூறை செடிகளை சோர்ந்து போய் இனி ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னு உட்கார்ந்தாலும் கூட மறுபடியும் அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எதுவாக அவன் கொண்டு செல்லப்படுகிறான். ஆண்டவர் நாம் மறுபடி விழுந்தாலும் மறுபடி எழுப்பி நிறுத்துவதற்கு வல்லவராக இருக்க. எனவேதான் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழும்புவான். எனவே வாழ்க்கையில் வீழ்ச்சிகளையே நம்ம சிந்தித்து கொண்டிருந்தால், அது மற்றவர்களுடைய வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்களுடைய வீழ்ச்சியே பார்த்து கொண்டுருங்க, நீங்கள் இயல்பாகவே விழுந்து விடுவீங்க. இன்றைக்கி மற்றவர்கள் எப்படி எழுந்து வருகிறார்களோ அதை கவனிக்க தவிர அநேகர் எழுந்து வருகிறவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். ஆனால் விழுந்து விட்டால் மட்டும் பார்த்தீங்களா விழுந்துட்டான் அதை உற்று கவனித்து அதில் ஒரு விதமான மனக்கிளர்ச்சியை பெறுகிறார்கள். அது தவறு. இந்த மனநிலை இருந்தால் நம்முடைய வாழ்வில் இதான் நிகழும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் விழ நேர்ந்து விட்டால் இதுவே வாழ்க்கை அல்ல, இதுவே வாழ்க்கையினுடைய இறுதி புள்ளி அல்ல, இன்னும் எழும்பலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படிகளை கடந்து சென்றான், இன்னும் எழும்பலாம். எகிப்தில் பார்த்திங்கன்னா அந்த மோசே ஒரு முறை முயற்சி பண்ண, 2 முறை முயற்சி பண்ண, எல்லாம் தேவராக வழிநடத்தப்பட்டு தான். ஆனால் 9 முறை அவர் முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியல. மறுபடியும் விழுந்த போன நிலைமை தான். திரும்ப அந்த பார்வோன் தன்னுடைய மனதை மாற்றி கொடுக்குறான். ஆனாலும் தேவனால் வழிநடத்தப்பட்ட இறுதியில் எழுந்து அந்த மக்களை வெளியே கொண்டு ஆண்டவர் காண்பித்த தேசத்தினரை கொண்டு சென்றான். அருமையானவர்களே, விழுந்து விட்ட நிலைமைகளை எண்ணிக்கொண்டு உட்கார்ந்து சிந்திப்பதில்லை. விழுந்து விட்டோமா, இன்னும் நாம் எழும்ப முடியும், இன்னும் எழுந்து வர வேண்டும் என்கிற முயற்சி வேணும். அதற்கு தேவை தரிசனம் வேணும், அதுக்கு சார்ந்த விசுவாசம் வேணும். ஆண்டவர் மறுபடியும் நம்மை ஆழங்களிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை கற்மலை மேலே கொண்டு நிறுத்தி நம்முடைய காலை உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எனவே வீழ்ச்சிகளை கவனித்து கொண்டிருப்பதல்ல, எழுச்சிகளை நோக்கி பயணம் செய்வோம். மறுபடியும் எழும்பலாம், மறுபடியும் உயரத்துக்கு செல்லலாம்.